விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2025 ஃபைனல்ல இந்தியா ஜெயிச்சது ரைட்டு. இந்த ஒரு முக்கியமான விஷயத்துல யாராவது ஒருத்தங்க இந்த கேள்விய யாராவது கேட்டீங்களா? யாராவது ஒருத்தங்க கேட்டுருப்போமா இந்த கேள்விய? இதுவரைக்கும் கேட்கல. இந்த வீடியோவ அனுப்பி இந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம இந்த கேள்விய கேட்க போறோம். YouTube, Facebook, Instagram, Twitter, X வலைதளம்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இந்த கேள்விய இது மூலமா நம்ம வைக்க போறோம். இது மூலமா ஒரு மாற்றம் ஏற்படுமான்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆன் மை டியர் படிஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. இந்த வீடியோ மூலமா நம்ம ஆஃப் கோர்ஸ் இந்த பல நாளிகளாக இருக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சதாக இருக்கக்கூடிய விமென்ஸ் கிரிக்கெட் டீம் அவங்களுடைய பலன் என்ன, இது மூலமா இதுல இருந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்களுக்குலாம் அவங்க போக முடியும்ன்றது ஒரு விஷயம் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன பிராட்காஸ்டர்ஸ் அண்ட் மீடியா யாரு இந்த விமென்ஸ் கிரிக்கெட் மேட்ச் இருந்து ஆரம்பிச்சு மென்ஸ் கிரிக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறாங்களோ அந்த மீடியா அண்ட் பிராட்காஸ்டர்ஸ் ஐசிசி, பிசிசி இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய டேக்அவே. இதுல இருந்தாவது அவங்க அந்த பாடத்தை கத்துக்கிட்டு திருத்திப்பாங்களா அவங்கள அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட், விமென்ஸ் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அவங்களுக்கு 1973ல இருந்து ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் இப்போ 52 வருடங்களுக்கு பின்னால இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது. ஆஸ்திரேலியா இவங்க மட்டும்தான் கப் அடிப்பாங்க. இங்கிலாந்து நடுவில் எட்டி பார்த்துக்கோங்க எப்பயாவது, நியூசிலாந்து ஒரு முறை எட்டி பார்த்துச்சு. இதை தாண்டி வேற எந்த டீமே இல்லைன்ற ஒரு இடத்துல இன்னைக்கு 4வது ஒரு டீமா இந்தியா எமர்ஜ் ஆயிருக்கிறது ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரைட். அதுவும் 50 ஓவர் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஓடிஐ வேர்ல்டு கப்ல 1983 ஓடிஐ வேர்ல்டு கப்ல அடிச்சோம். அதுக்கடுத்து 2011 ஓடிஐ வேர்ல்டு கப், இப்போ 2025 வேர்ல்டு கப். இந்த 3 ஓடிஐ வேர்ல்டு கப்லயும் ஒரே ஒரு வித்தியாசம், அங்க மென்ஸ், இங்க விமென். நான் இந்த வீடியோல கடைசியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த 2 செய்திகளுமே இதை பத்தின ஒரு விஷயம் தான். சோ இந்த பல நாளிகளாக இருக்கக்கூடிய இதுல இருந்து ஒரு முழு பழனையும் அடைஞ்ச விமென்ஸ் கிரிக்கெட் டீம் இதுல இருந்து இன்னும் அதிக லெவல்ஸ்க்கு போக போறாங்க. அவங்களுக்கான ஒரு ரெப்யூட்டேஷன், அவங்களுக்கான ரெகக்னிஷன் இது எல்லாமே ஏறி இருக்கு. அவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையில இருந்து ஆரம்பிச்சு ரெஸ்பெக்ட், ரெப்யூட்டேஷன் அண்ட் அவங்களோட ரெம்யூனரேஷன் கூட இதுல இருந்து இன்னும் ஏறப்போகுது பல மடங்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வேர்ல்டு கப் வெற்றி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் இந்த டோர்னமெண்ட்டுடைய ஆரம்பத்துல இருந்த ஸ்டேஜுக்கு இப்போ இவங்க இந்த கப் அடிப்பாங்கன்னு பல பேர் ஹோப்பை விட்ட நேரத்துல இவங்க இந்த கப் அடிச்சது பெரிய விஷயம். இது வந்து எவ்வளவு பேர் அட்ரஸ் பண்ணிருப்போம் தெரியல. இதுதான் வீடியோட ஆரம்பத்துல தயவு செய்து உங்கள எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட சோசியல் மீடியால, உங்களோட வாட்ஸ்அப்ல, உங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா இதை லிங்கா வைங்க. இல்ல எனக்கான கிரெடிட்ஸ் நீங்க கொடுக்கவே தேவையில்லை, தயவு செய்து இதை வைங்கன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை இடத்துல தெரியுமா, எத்தனை இடங்கள்ல இந்த கிரிக்கெட்ல மென்ஸ் கிரிக்கெட்னு மென்ஷனே பண்றது கிடையாது. ஆனா விமென்ஸ் கிரிக்கெட் வந்தா மட்டும் தான் விமென்ஸ் கிரிக்கெட்னு மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த கேவலத்தை எப்படி சரி செய்ய போறோம்? ஆன் யோர் ஸ்கிரீன் நீங்க பார்க்கக்கூடிய இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன்ஷாட் சொல்லும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு கூகுள்ல நான் ஓபன் பண்றேன், இந்தியன் நேஷனல் கிரிக்கெட் டீம்னு டைப் பண்றேன், என்ன வருது? மென்ஸ் கிரிக்கெட் டீம் தான் வருது. இதுல எங்கேயாவது மென்ஸ் கிரிக்கெட் டீம்ங்கிறது மென்ஷன் ஆகுதா? இந்தியன் மென்ஸ் நேஷனல் கிரிக்கெட் டீம்னு இல்ல. இந்தியன் நேஷனல் கிரிக்கெட் டீம் அடிச்சாலும் இதுதான் வருது. ஆப்ஷன்ல மேல இருக்குது மென்ஸ் கிரிக்கெட், விமென்ஸ் கிரிக்கெட்னு. ஆனா நான் அதை செலக்ட் பண்ணவே இல்லை. நான் வெறும் இந்தியன் நேஷனல் கிரிக்கெட் டீம்னு கொடுத்தேன். இது வருது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. கடைசியா இந்தியா விளையாடிய மேட்சஸ் காட்டுது. அந்த விக்கிபீடியாவுடைய இதுல கீழே போட்டிருக்கு த இந்தியா மென்ஸ் நேஷனல் கிரிக்கெட் டீம் ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இதுதான் வருது. சரி ரைட், அப்ப நான் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமை பத்தி தெரிஞ்சுக்க என்னங்க கூகுள்ல டைப் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்தியன் விமென்ஸ் நேஷனல் கிரிக்கெட் டீம் டைப் பண்ணாதான் அவங்க வராங்க. ஆனா அதுல வந்து போடும்போது எப்படி போட்டுருக்கு பாருங்க, இந்தியா விமென்ஸ் நேஷனல் கிரிக்கெட் டீம். அப்ப இந்தியா மென்ஸ் நேஷனல் கிரிக்கெட் டீம்னு கூகுள்ல வருதா? அப்போ இது எங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது? அப்ப ஏன் எல்லா இடத்துலயும் விமென்ஸ்ன்றத சொல்ல வேண்டியதா இருக்குது? நான் ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தேன் கடைசி. சரி ஓகே, இப்போ நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா ஜெயிச்சது. எத்தனை பேர் மென்ஸ் சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க? எவ்வளவு பேர் மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024ல இந்தியா ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க? மச்சான் T20 வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிச்சிரா, மச்சான் T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சிரா. அது சொன்னாலே தெரிஞ்சு பேர் இது விராட் கோலி, ரோஹித் சர்மா, மகேந்திர சிங் தோனி, சச்சின் டெண்டுல்கர் இவங்கள மாதிரி ஆண்கள் வாழக்கூடிய கிரிக்கெட் பத்தி இவங்க பேசுறாங்கன்றது. ஆனா நான் விமென்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசணும்னா வார்த்தைக்கு வார்த்தை நான் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஃபைனல்ஸ் மச்சான், இன்னைக்கு என்ன ஃபைனல்ஸ், இன்னைக்கு என்ன ஃபைனல்ஸ்? அதான்டா விமென்ஸ் கிரிக்கெட்ல இன்னைக்கு ஃபைனல்ஸ் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. ஓ விமென்ஸ் கிரிக்கெட்டா? அப்போ நம்ம எல்லாருமே இதை மாத்தணும். நம்ம மைண்ட் செட்டை இதை மாத்தணும். அது எங்க மாறும்னா, இதை நடத்தி இதை பிராட்காஸ்டிங்ல உள்ள கொண்டு வரவங்க அவங்க முதல்ல இதை மாற ஆரம்பிக்கணுங்கிறது தான் என்னுடைய முதல் வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இப்ப பிசிசிஐ எடுத்துப்போம். பிசிசிஐ அவங்களுடைய ஒவ்வொரு இடங்கள்லயும் மென்ஷன் பண்ண இடங்கள்ல எத்தனை இடங்கள்ல அவங்க பப்ளிக் ஃபோரம்ல மென்ஸ் டீம்னு மென்ஷன் பண்றாங்க. ஐசிசி பண்ணுது. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப், ஐசிசி விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப். இதை அவங்க பிரிச்சு காட்டுறாங்க. ஆனா பிசிசிஐ பண்ணுதா? ட்விட்டர்ல போய் பார்த்துருவோம். இப்போ ட்விட்டர் ஓபன் பண்றோம். ட்விட்டர்ல என்ன போடுறாங்க?
BCCI அப்படின்றத டைப் பண்ணி இப்போ ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஓபன் பண்றோம். உள்ள ஓபன் பண்ண உடனே அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ஆஃப் டீம் இந்தியான்னு இருக்குது. இன்னைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது நவம்பர் 3ஆம் தேதி மணி 5:20. என்ன போட்டோ சார் இருக்குது BCCI உடைய ஹெட்டர்ல எக்ஸ் வலைதளத்துல பாருங்க உங்க ஸ்கிரீன்ல நீங்களே. ODI வேர்ல்ட் கப் 2025 விமென்ஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட போட்டோ இன்னும் ஹெட்டர்ல வரல. நீங்க எப்பயோ ஜெயிச்சு முடிச்ச இந்தியாவுடைய சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்சஸ் உடைய அந்த வின்னிங் ஸ்குவாட் போட்டோவை தூக்கி இன்னும் வச்சிருக்கீங்களே, இது இல்லையா கேவலம்? இது இல்லையா அசிங்கம்? எல்லாத்தையும் விடுவோம். BCCIன்ற பேஜோட பேர் என்ன? BCCI மென்னு இருக்குதா? BCCIன்னு இருக்குது. அது என்னது? BCCI மென்ஸ். ஆனா BCCI விமென்க்கு தனியா ஒரு பேஜ், அது பேர் BCCI விமென்ஸ். ஓ वाव सुपर, अच्छा है, बहुत अच्छा. BCCI இருந்தாலே அது மென்னு அர்த்தம். ஆனா விமென்ஸ் நான் சொல்லணும் BCCI விமென்ஸ்னு. அத முதல்ல மாத்துங்க சார். அத மாத்துங்க. அத மாத்திட்டு அப்புறம் வந்து நம்மள பத்தி பேசுவோம். சோ இது வந்து நம்ம சேனல்ல குறை சொல்லிட்டாங்க, மத்த யூடியூபர்ஸ் குறை சொல்றாங்கன்ற கோவம்லாம் எனக்கு இல்ல. இது ரொம்ப நாளா இருந்து இதுக்கு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ சொன்னா இது எல்லாரும் பாப்பாங்கன்னு. இன்னைக்கு விமென்ஸ் டீம் ஜெயிச்ச நேரத்துல இப்ப இத அடிச்சாதான் இது போகும் எல்லா இடத்துக்கும்ன்ற அந்த ஒரு இதனால நான் சொல்றேன். தயவு செய்து இது எனக்கான கிரெடிட்டோ எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம். இதை நீங்களே உங்களுடைய வாக்கியங்கள்ல உங்க வார்த்தைகள்ல நீங்க போட்டாலும் சரி, இல்ல அதெல்லாம் சொல்லிட்டு கீழே நம்ம சேனல்ல மென்ஷன் பண்ணாலும் சரி, அது அவசியமே கிடையாது. இந்த விஷயம் மாறணும். மென்ஸ் டீம்ன்றத மென்ஸ் டீம்னு மென்ஷன் பண்ணாதான் அது மென்ஸ் டீம். எப்படி விமென்ஸ் டீமை மென்ஷன் பண்ணாதான் அது விமென்ஸ் டீமோ அதே மாதிரி எல்லா இடங்கள்லயுமே அபிஷியலி BCCI ரெப்ரசென்ட் பண்றது இனிமேல விமென்ஸ் டீமை மென்ஷன் பண்ற மாதிரி மென்ஸ் டீமையும் மென்ஸ் டீம்னு மென்ஷன் பண்ணணும். இது வெறும் BCCI சொல்லிட்டாங்க, அது BCCI உடைய பேஜ்னால அது மென்ஸ் தான். தனியா விமென்ஸ்க்கு தனியா ஒதுக்குறீங்களா நீங்க? சோ இந்த ஒரு விஷயங்கள் மாறணும் அப்படிங்கறத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து நீங்க இதுக்கெல்லாம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் டெஃபினெட்லி இந்தியன் விமென்ஸ் டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவங்க வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறது வந்து இன்னும் தொடரணும். இது வந்து ஒரு கப்போட நின்றக்கூடாது, பல கப்புகள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.